வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்க மகாநதி தொடரோட அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ கங்கா கன்சீவாக இருக்கிறதுனால காவேரி அவங்க வீட்டில் உள்ளவங்ககிட்டையும் சொல்லிடுறாங்க. ஸோ இந்த டைமில் நாங்கள் வரக்கூடாது, 2 நாள் கழிச்சே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இங்கேயே ஸ்டே பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது விஜய் தங்கியிருக்க இடத்துலேயே ஸ்டே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் விஜய் பசுபதியை பார்க்க தான் போயிருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்பவே பதட்டத்தோடு இருக்காங்க. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு ஒன்றுமே தெரியலையே, என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அது ஏற்கனவே விஜய் தலைமறைவாக இருக்கிறதுனால ஸோ எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்றதுனால ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க. விஜய்க்கு தொடர்ந்து கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. விஜயும் ஃபோன் அட்டன் பண்ணாமல் இருக்கிறதுனால ரொம்பவே பதட்டத்தோடு இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா விஜய் வீட்டுக்கு வராங்க. அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா காவேரிக்கு ரொம்பவே நிம்மதியாக இருக்குது. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்களை பற்றி சொல்கிறாங்க விஜய் காவேரி கிட்ட. அவன் கையில் மாட்டினதுக்கு அப்புறமா கூடவா அவனை தப்ப விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் கேட்க, ஆமாம் காவேரி என்ன பண்ணுறது, அவன் ஓடிட்டான் இதை மாதிரின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி பரவாயில்ல விடுங்க, நீங்கள் அதை நினச்சி ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, விஜய்க்கு ஆறுதல் சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க கையை பிடிச்சி பேசுகிற தருணத்தில் பார்த்திங்கன்னா காவேரிக்கு என்ன நிலமை இருந்ததோ அதே மாதிரி விஜய்க்கும் போட்டிருக்கு குப்பலமாக கையிலலாம். இதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியான காவேரி என்ன பண்ணுறாங்க, என்னங்க எனக்கு வந்த மாதிரி உங்களுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க நீங்கள் அதுக்கு தான் நான் சொன்னேன் இங்கே ஸ்டே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பாருங்கள் எனக்கு வந்த மாதிரியே வந்திருக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே என்ன பண்ணுறாங்க பரிதவிச்சு போகிறாங்க. அந்த சமயத்தில் விஜய் என்ன பண்ணுறாரு, சரி நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத காவேரி, ஒன்றும் இல்லை இப்போது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாரு. அப்புறமும் நான் இங்கே இருந்தால் நல்லா இருக்காது காவேரி, நீ பார்த்துக்கோ, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு. விஜய் சொல்கிறதன் பேரில் காவேரி என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் முடியாது, நீங்கள் இங்கே தான் இருக்கணும், நான் உங்களை பத்திரமா பார்த்துக்கிறேன், நீங்கள் என்னை எந்த அளவுக்கு நல்லா கவனிச்சிக்கிட்டீங்களோ அதை விட டபுள் மடங்கு என்னால் கவனிச்சிக்க முடியுங்க, அதனால் கண்டிப்பாக நான் உங்களை பக்கத்துலேருந்து பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, விஜய்க்கு தைரியமும் சொல்கிறாங்க. இல்லை காவேரி இப்போ தான் உனக்கு போயிருக்கு, அதனால் இந்த சமயத்தில் திரும்பவும் நான் இங்கேருந்து திரும்பவும் உனக்கு ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா அது நம்ம பாப்பாவுக்கு தான் பாதிக்கும், அதனால் வேண்டாம் காவேரி, உனக்கோ எனக்கோ ஏதாவது வந்துச்சுன்னா பரவாயில்ல, ஸோ இந்த மாதிரியான சமயத்தில் நம்ம ரிஸ்க் எடுக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எவ்வளோ சொல்கிறாரு. நீங்கள் ஒன்ஸ் எனக்கு வந்துடுச்சுன்னா திரும்பவும் எனக்கு வராதுங்க, நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், அதனால் நீங்கள் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, உங்களை நான் பக்கத்தில் இருந்து நான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், உங்களை நான் தனியெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ வற்புறுத்துறாங்க விஜயும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ எடுத்து சொல்கிறாரு காவேரி கிட்ட. அதையும் கேட்காம, இங்கே பாருங்கள் நீங்கள் எந்த வகையிலும் பயப்படாதீங்க, எனக்கு ஒன்றும் ஆகாது, அது மட்டும் இல்லாமல் நான் வீட்டில் உள்ளவங்க கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், இங்கே 2 நாளைக்கு இருந்து தான் நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அதை பற்றி நீங்கள் யோசிக்கவும் தேவையில்ல, இந்த மாதிரியான சமயத்தில் உங்களை தனியாக விட்டுட்டும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியாதுங்க, தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, காவேரி எவ்வளோ எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. என்ன காவேரி நீ இவ்வளோ சொல்லியும் நீ புரிஞ்சிக்காமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க சொல்லிட்டு இருக்காங்க விஜயும். ஆமாங்க நம்ம பாப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் இங்கே தான் இருக்கணும், நான் உங்களை கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க உறுதியாக சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா விஜய் காவேரி சொன்ன மாதிரி அதே வீட்டில் தான் இருக்காங்களா, ஸோ இவங்க 2 பேரும் இருக்கிறதுனால சாரதாவுக்கு சந்தேகம் ஸோ விஜய் இங்கே தான் தங்கியிருக்காங்க அப்படின்ற உண்மையும் தெரிய வருது சாரதாவுக்கு. ஸோ இதனால் எந்த மாதிரியான விளைவுகள்லாம் ஏற்பட போகுது, இதுக்கப்புறமா காவேரி எடுக்கிற முடிவு என்னவாக இருக்கும், சாரதாமாவுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா விஜய் கூடவே போகிறேன்னு சொல்கிறாங்களா, அதுக்கு முன்னாடியே தான் கர்ப்பமாக இருக்குன்ற உண்மை எல்லாருக்கும் தெரிய வருதா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.